அதிதூதர் புனித மெக்கேல் வரலாறு. விண்ணுலகில் நவவிலாச வான் தூதர்களின் தலைவர் புனித மெக்கேல். உலகம் படைக்கப்படும் முன்னர் தூதர்களின் விடிவெள்ளி என அழைக்கப்பட்டவர் லூசிபர். உலகிற்கு மீட்பர் தேவை, மீட்பது தன் மைந்தன் என இறைவன் திருவுளமானார். நான் அதிதூதராக இருக்கும்போது மனுவுருவு எடுக்கும் மீட்பரை ஆராதிக்க மாட்டேன் என்ற இருமாப்பு லூசிபரில் எழுந்தது. அகங்காரம் கொண்டான், ஆணவத்தால் தேவனையே எதிர்த்தான். நல்வழி காட்ட மெக்கேல் விரைந்தார். அவரின் நல்லுரைகளை உதறி தள்ளினான் லூசிபர். பரத்தில் பணிவதை விட நரகில் ஆட்சி புரிவதே மேல் என்றான். இறைவனுக்கு நிகரானவன் யார் என வீர முழக்கமிட்டு போராடி லூசிபரையும் அவன் சகாக்களையும் எரிநரகில் வீழ்த்தினார் மெக்கேல் அதிதூதர். மிக்கேல் என்பதன் பொருள் இறைவனுக்கு நிகரானவன் யார் என்பதே. உன்னதருக்கு ஒப்பாக என்னை ஆக்கிக் கொள்வேன் என்று நீ உள்ளத்தில் சொல்லிக் கொண்டாய். ஆயிலும் நீ பாதாளம் வரை தாழ்த்தப்பட்டாய், படுகுழியின் ஆழத்தில் வீழ்த்தப்பட்டாய். பின்பு ஒரு தூதன் பாதாளத்தில் திறவுகோலையும் ஒரு பெரிய சங்கிலியையும் தன் கையில் பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். சாத்தான் என்று சொல்லப்பட்ட சதி சர்ப்பமாகிய பறவை நாகத்தை அவர் பிடித்து 1000 வருடம் அளவாக அவர் கட்டி வைத்து, அது ஜனங்களுக்கு மோசம் போகாதபடிக்கு அதை பாதாளத்தில் தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரையிட்டார். இங்கு 1000 வருடங்கள் என்பது அநேக யுகங்களை குறிக்கும். இவர் குறிப்பிட்ட தூதன் தூய மெக்கேல். அன்றியும் வானத்திலே ஒரு பெரிய யுத்தம் உண்டாயிற்று. மிக்கேலும் அவர் தூதர்களும் பறவை நாகத்தோடு யுத்தம் செய்தார்கள். அவர்கள் ஜெயங்கொள்ளவும் இல்லை. வானத்திலேயே அவர்கள் இருந்த இடம் அது முதல் காணப்படவும் இல்லை. அப்படியே ஆதி சர்ப்பமாகிய அந்த பெரிய பறவை நாகம் வெளியே தள்ளப்பட்டது. அதற்கு பேய் என்றும் சாத்தான் என்றும் பெயர். அது பூமியிலேயே விழத் தள்ளப்பட்டது. அதன் தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். இதனால்தான் தூய மெக்கேல் அதிதூதரின் சொரூபத்தில் அவர் பாதத்தின் கீழ் பசாசு மிதிக்கப்பட்டிருப்பதை காண்கிறோம். அதிதூதர் மெக்கேல் என்றாலே பசாசுக்கு நடுக்கம். அவருடன் போரிட்டு வெற்றி கொள்ள அதனால் இயலாது என்று புனித யூதா ததேயு எழுதியுள்ளதாவது: அதிதூதராகிய மெக்கேல் மூயிசனுடைய சரீரத்தை குறித்து பசாசுனுடைய தாக்கி பேசின போது அவனது துஷ்ணத்துக்கு தீர்வை இட துணியாமல் ஆண்டவரே உனக்கு ஆக்கியாயிருப்பர் என்றார். எனவே இது யூதரிடையே வழங்கி வந்த பரம்பரை செய்தி என நம்பலாம். பசாசு மோயிசன் உடலை எடுத்திருந்தால் ஒருவேளை ஆராதனை செய்ய யூதர்களை தூண்டியிருக்கலாம் என்பது வேத பராகர் கருத்து. பசாசு நரகில் விழத்தாட்டப்பட்டதை காப்பியமாக வடித்துள்ளார் புலவர் மில்டன். இது இழந்த பரகதி என அழைக்கப்படுகிறது. அதிதூதர் மெக்கேல் வல்லமை மிக்கவர், ஆயினும் தாழ்ச்சியுடையவர். அவர் சமாதான தூதன், இஸ்ரேல் ஜனத்திற்கு வழிகாட்டியவர், பதிதரின் சம்மட்டி, மரண வேளையில் நம்மிடமிருந்து பசாசுகளை ஓட்டுபவர், உலக முடிவில் எக்காலம் ஊதும் அதிதூதர் அவர் என கருதப்படுகிறது. அக்காலத்தில் உன் இனத்தாருக்கு காவலாக சேனை தலைவரான மெக்கேல் எழும்புவார். மக்களினம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்ப காலம் வரும். யார் யார் பெயரில் நூல் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். இறந்து போய் மண்ணில் உறங்குகிற பலருள் சிலர் முடிவில்லா வாழ்வடைவதற்கும் சிலர் முடிவில்லா இழிவுக்கும் நிந்தைக்கும் ஆளாவதற்கும் எழுந்திருப்பார்கள் என்று வேத பகுதி உறுதிப்படுத்துகிறது. அவர் திருச்சபையினை காக்கும் அதிதூதர். தூயவர்களின் ஜப காணிக்கைகளை இறைவன் வைப்பார். பின்பு வேறொரு தூதன் வந்து பொன் தூப கலசத்தை கையில் ஏந்தி கொண்டு பலிபீடத்துக்கு முன்பாக நின்றார். அப்போது சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற பொற்பீடத்தின் மேல் சகல தூயவர்களுடைய ஜப காணிக்கையை ஒப்பு கொடுக்கும்படி மிகுந்த தூப வர்க்கங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டன. ஆகையால் தூயவர்களுடைய சபங்களிலிருந்து கொடுக்கப்பட்ட தூப வர்க்க புகையானது
தூதன் கையிலிருந்து சர்வேஸ்வரனுக்கு முன்பாக எழும்பிற்று. பின்பு தூதன் அந்த தூப கலசத்தை எடுத்து அதை பீடத்தின் நெருப்பினால் நிரப்பி பூமியில் கொட்டினான். உடனே இடிகளும் முழக்கங்களும் மின்னல்களும் பலத்த பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. 13ஆம் செங்கராயர் பாப்பிரை ஒரு தினம் திருப்பள்ளி நிறைவேற்றி முடிந்தவுடன் திடீரென்று மூர்ச்சசையானார். யாவரும் அவர் இருந்தார் என எண்ணினர். வெகு நேரத்துக்கு பின் அவர் சுயநினைவு பெற்றார். திருச்சபையின் மீது சாத்தானால் வர இருக்கும் தீதுகளை அவர் காட்சியாக கண்டு நடுங்கிவிட்டார். தூய மெக்கேல் அதிதுதர் விரைந்து வந்து சாத்தானுடன் போர் செய்து அதனையும் தோழர்களையும் நரகத்தில் தள்ளியதையும் அக்காட்சியில் அவர் கண்டார். உடனே தூய பிதா அவர் மீது ஒரு சபத்தை எழுதி உலகமெங்கும் அது செய்யப்பட வேண்டுமென ஆணையிட்டார். திருச்சபையின் தொடக்கத்திலிருந்தே அவர் திருச்சபையின் காவல் தூதராகவே போற்றப்பட்டார். ஆயினும் 5ஆம் நூற்றாண்டில்தான் அவரது திருநாள் செப்டம்பர் 29ஆம் நாள் கொண்டாடப்பட வேண்டும் என முடிவு செய்யப்பட்டது. இதிலிருந்தே மைக்கேல் மாஸ் விடுமுறை தோன்றியது. கிபி 404 தூய மெக்கேல் காட்சி தந்ததால் சியான்ட்ரோ என்ற இடத்தில் உள்ள குகையொன்று சிறப்பு பெற்றது. சிபான்ட்ரோ மக்கள் மீது அண்மை நாட்டார் படையெடுத்திட முயற்சிகள் செய்த வண்ணம் இருந்தனர். பக்தியுள்ள ஆயர் தங்களை காத்திட அதிதூதர் மெக்கேலிடம் மன்றாட மக்களை கேட்டுக்கொண்டார். போருக்கு முந்தின இரவு அதிதூதர் ஆயருக்கு காட்சியளித்து அடுத்த நாள் பகைவர்கள் தோற்று ஓடிவிடுவர் என்றார். அடுத்த தினம் யுத்தம் ஆரம்பமானதும் பெரும் புயல் வீசியது. பயங்கர இடியும் மின்னலும் ஏற்பட்டன. மின்னல் அம்பு போல் பாய்ந்து பகைவரை தாக்கியது. எதிரிகள் எதிர்க்க இயலாது படைக்கலம் விட்டு பயந்து ஓட்டம் பிடித்தன. புறமுதுகு காட்டி ஓடின. இவ்வெற்றியின் நினைவாக கெபி ஒரு ஆலயமாக மாற்றி அமைக்கப்பட்டது. பல புதுமைகள் இங்கு நடந்தேறின. திருச்சபையும் அவருக்கு திருநாள் அமைத்தது. ஒவ்வொரு ஆண்டு செப்டம்பர் 29 அவர் திருநாள் மிக சிறப்பாக சிறப்பிக்கப்படுகிறது. பசாசுகளின் சகல மாய்களிலிருந்தும் நம்மை காப்பவர் தூய மெக்கேல் அதிதுதர். போர் வீரர்களின் பாதுகாவலராகவும் அவர் புகழப்படுகின்றார். உலகம், உடல், அழகை என்பவற்றுடன் நாம் அன்றாடம் நடத்தும் போரில் வெற்றியடைய அவரின் உதவி நமக்கு தேவை. எனவே அவர் மீது பக்தி கொண்டு அவரை வேண்டுவது சிறந்த பக்தி முயற்சியாகும். தமிழகத்தில் எனக்கு தெரிந்தவரை கோவை மறைமாவட்ட ஆயரின் தூய மெக்கேல் அதிதுதர் ஆலயமும் தென்காசி தூய மெக்கேல் தேவாலயமும் ராஜாவூர் மெக்கேலார் கோவிலும் புகழ்மிக்கவை. தென்காசி ஆலயத்தை பற்றி கர்ண பரம்பரையாக ஒரு வரலாறு சொல்லப்பட்டு வருகிறது. தூய மெக்கேல் அதிதூதரின் திருநாள் பவனியின் போது நாத்திகர் சில இழுக்கான செயல் வலையிழைத்தன. அன்றிரவே கொள்ளை நோய் ஒன்று ஏற்பட்டு பல பெண்கள் கைம்பெண்கள் ஆயின. அவர்கள் அறுத்த தாலி ஒரு நாளி அளவு இருந்ததாம். இதனை கண்ட நாத்திகர் மன்னிப்பு கோரி ஆத்திகராகினர். உடனே கொள்ளை நோய் நீங்கியது. அது முதல் எல்லா மதத்தினரும் அதிதூதரின் திருநாளில் அதிக அக்கறை காட்டி வருகின்றனர். தமது ஊருக்கு அவரை பாதுகாவலராக கொண்டுள்ளனர். அவரது ஆலயம் இன்று வரை சர்வேஸ்வரன் கோவில் என அழைக்கப்படுகிறது. அதிதூதர் மெக்கேல் வலிமை பொருந்தியவர், திருச்சபைக்கும் பாதுகாவலர், கிறிஸ்தவ நாடுகளுக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் பாதுகாவலர். எல்லா வானதூதர்களையும் நாம் வந்திக்க வேண்டும். எனினும் சிறப்பாக தூய மெக்கேல் அதிதூதரை நாம் நாட வேண்டும். அவர் மகத்துவம் வாய்ந்த பதவி வகிப்பவர், மிக உயர்ந்த அலுவல் பார்க்கிறவர், தோல்வி அடைய முடியாத வல்லமையுள்ளவர் என்பது தூய லாரன்ஸ் ஐஸ்டினியனின் கருத்து. இன்றும் யூதர்கள் ஆபத்துகளிலிருந்து தங்களை காத்திட அவரை மன்றாடி வருகின்றனர். இரக்கத்தின் தூதரான மெக்கேலே, இரக்கத்தின் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் அவரது முகத்தில் இருந்து வரும் ஒளியில் இஸ்ரேல் மோட்சத்தை ஆளும்படி இஸ்ரேலுக்காக மன்றாடும் என்ற மன்றாட்டுடன் பிரயாசித்த திருநாளன்று தங்கள் ஜபங்களை யூதர்கள் முடிக்கின்றனர்.
பரத்திலிருந்து வான்தூதர்கள் அனைவரிலும் மகிமையிலும் வல்லமையிலும் சிறந்தவர். அதிதூதர் மெக்கேல் என்பது வேத பராகர் கருத்து. உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் உதவியாளர் தூய மெக்கேல் அவர்களை தேற்றுகிறார். தூய ஆன்மாக்களை பரம் அழைத்துச் செல்கின்றார். மரித்தோருக்கான திருப்பலியில் தேவரீர் முற்காலத்தில் ஆபிரகாமுக்கு அவரது சந்ததியாருக்கும் வாக்களித்த பேரின்ப ஒளிக்கு அவர்களை வெற்றி கொடி தாங்கும் தூய மெக்கேல் அழைத்துச் செல்வாராக என வேண்டப்படுகிறது. நமது துன்ப வேளையில் தவறாது உதவும் நண்பர் தூய மெக்கேல் அதிதூதர். நமக்காகவும் நம் மறைக்காகவும் அவரை அனுதினம் வேண்டிடுவோம்.